ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை. நாம் வெறும் முடக்கத்தான் தலையை வச்சு மட்டும் தோசை ரெடி பண்ணாமல் கூடவே இன்னும் 2 தலைகளும் சேர்த்து தோசை ரெடி பண்ணலாம். இந்த 3 இலைகளையும் சேர்த்து தோசை ரெடி பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியானது கிடைக்கும். மற்றும் விட்டமின் ஏ மற்றும் சி இரும்பு சத்து நிறைந்தவை. முடக்கத்தான் கீரையானது மூட்டு வலியை குறைக்கும், வாதத்தை கட்டுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை நிவர்த்தி செய்யும், சோர்வையும் குறைக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும். முடக்கத்தான் கீரையோட நம்ம சேர்க்கக்கூடிய 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளும். இந்த 3 இலைகளையும் சேர்த்து நீங்கள் ஒரு டைம் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தோசை ரெடி பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. அரைப்பதற்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 6 பல்லு பூண்டு, சிறு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு முடக்கத்தான் இலையில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுமே அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் இலைகளை வாரத்தில் 2 நாளைக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ரசமாவோ இல்லது சட்னியாவோ தோசையாவோ சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் தோசைக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லிக்விடாக இருக்கணும் கொஞ்சம். கூடவே சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லான முடக்கத்தான் தோசை ரெடி. தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னியே கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிருக்கிறத பாருங்கள். நான் புதினா சட்னியோட காம்பினேஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.